காக்கையும் குருவியும். காலுக்காகவும் மீனுக்குருவியும் பக்கத்து வீட்டுல வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் காலுக்காகவும் தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு வந்துச்சு. அந்த சமயத்துல காகத்தோட கண்களுக்கு ஒரு புதரோட நடுவுல செரி பழங்கள் நிறைய இருக்கிறத பார்த்துச்சு. இத பார்த்த காலுக்காகவும் அந்த பழங்களை சாப்பிடுறதுக்காக ரொம்ப சந்தோஷமா அந்த புதரை நோக்கி பறந்து போச்சு. செரி பழங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப ருசியா இருந்ததுனால காலுக்காகவும் அந்த மரத்துல இருந்த எல்லா பழங்களையும் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. அடடா, எனக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாள்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த செரி பழம் என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப ருசியா இருந்துச்சு. அந்த புதர்ல இருந்த முட்செடிகள் காலுக்காகத்தோட ரெக்கையில குத்திடுச்சு. இதனால காலுக்காகத்தோட ரெக்கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. ஐயோ, என்ன இது? இந்த புதருக்கு நடுவுல முட்செடிகள் இருந்திருக்கு. என் ரெக்கைய குத்தி கிழிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப வலிக்குது. அந்த சமயத்துல அந்த பக்கமா காலுக்காகத்தின் பக்கத்து வீட்டுல வாழ்ந்த மீனுக்குருவி பறந்து போச்சு. காகத்தோட சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி காலுக்காகத்தோட பக்கத்துல வந்துச்சு. அச்சச்சோ காலுவண்ணா, உங்க ரெக்கையில நிறைய முட்கள் குத்தி இருக்கே. ஆமா மீனு, எனக்கு ரொம்ப வலிக்குது. நீ என் ரெக்கையில இருக்க முட்களை சீக்கிரம் எடுத்து விடு. காலுக்காகத்தோட ரெக்கையில இருந்த முட்களை எடுத்து விட்டுச்சு. ஐயோ காலுவண்ணா, ரத்தம் நிக்காம போய்கிட்டு இருக்கு. என் வீட்டுல மருந்து இருக்கு, வாங்க நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். பிறகு காலுக்காகவும் ரொம்ப வேதனையோட பறந்து மீனுக்குருவியோட வீட்டுக்கு போச்சு. மீனுக்குருவி காகத்தோட காயத்துக்கு கட்டு போட்டுச்சு. காலுவண்ணா, இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னும் 2 நாட்கள்ல உங்களோட காயம் சரியாகிடும். நீங்க முன்ன போல பறக்க ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்துல காகங்களோட கண்கள் மீனுக்குருவி சேமிச்சு வச்ச தானியத்தின் மேல விழுந்துச்சு. அது இருக்கட்டும் மீனு, உன் வீட்டுல எப்படி இவ்வளோ பழங்களும் தானியங்களும் இருக்கு? இதெல்லாம் நீ எங்க இருந்து எடுத்த? காலுவண்ணா, நான் தினமும் உணவு தேடி போகும்போது சாப்பாடு போக கொஞ்சம் தானியங்களை சேமிச்சு வைக்கிறேன். மழைக்காலத்துக்கு எனக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சரியா சொன்ன குருவி, நீ ரொம்ப கடினமா உழைக்கிற. அதனாலதான் உன் வீட்டுல இவ்வளோ தானியங்களும் பழங்களும் இருக்கு அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு போச்சு. ராணி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டு குருவி இருக்கே, அதனோட வீட்டுல நிறைய பழங்களும் தானியங்களும் இருக்கு. என்ன காலு சொல்றீங்க? ஒரு பழமும் ஒரு கட்டு தானியமும் இருக்குமா? இல்ல ராணி, நிறைய வகை வகையான பழங்களும் வகை வகையான தானியங்களும் இருக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையாவா? எனக்கு இப்பவே அந்த தானியங்களை சாப்பிடணும் போலவே இருக்கே. ராணி, எனக்கு மட்டும் அப்படி இல்லையா என்ன? அந்த குருவி தினமும் சாயந்தரம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு நதிக்கரைக்கு போகும். இன்னைக்கு சாயங்காலம் அது தண்ணி குடிக்கிறதுக்கு போற சமயத்துல நாம போய் தானியங்களை எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த 2 காகங்களும் தானியங்களை திருடுறதுக்காக திட்டம் போட்டாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. மீனுக்குருவி வழக்கம் போல தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காகங்கள் மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்து ஒரு கூடையில எல்லா தானியங்களையும் எடுத்து வச்சாங்க. அலோ, நீங்க இந்த கூடையை வச்சுக்கிட்டு இங்கே இருங்க, நான் வெளியே போய் யாராச்சும் வராங்களான்னு பாக்குறேன். சிக்னல் கொடுத்ததுமே நீங்க வீட்டுல இருந்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டின் வெளியே வந்து யாராச்சும் வராங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துச்சு. ஆனா எந்த பறவைகளோட நடமாட்டமும் அந்த சமயத்துல இல்ல. உடனே அலவும் ராணியும் அந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு வேகமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. தண்ணீர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி தானியங்கள் திருட்டு போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. நான் தண்ணீர் குடிக்க போகிறது வரை தானியங்கள் என் வீட்டுல தானே இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு சேமிச்ச தானியங்கள் நம்ம காட்டுக்கு எந்த திருடன் புதுசா வந்திருக்கான்னு தெரியலையே. அதே சமயத்துல காலுவும் ராணியும் அந்த தானியத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஆனா அவங்களால எல்லா தானியங்களையும் சாப்பிட்டு முடிக்க முடியல. ஐயோ காலு, என்னோட வயிறு நிரம்பிடுச்சு. இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. ராணி, மீதி தானியத்தை எடுத்து வை, நாம நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் தூங்கிட்டாங்க. ஆனா ராணி காகத்துக்கு நடு இரவுல பசி எடுத்துச்சு. உடனே அது எழும்பி மீதி இருந்த தானியங்களையும் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. மறுநாள் காலையில மீனுக்குருவி தன்னோட வீட்டின் கதவுக்கு பூட்டு போட்டு பூட்டுச்சு. இனிமே எந்த திருடன் என் வீட்டுல வந்து தானியத்தை சாப்பிடுறான்னு நானும் பாக்குறேன். திருடனால என் வீட்டுல இருந்து இனிமே ஒரு தானியத்தையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி
அந்த சாவியை எடுத்துட்டு காகங்களோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணி அக்கா, நேற்றுக்கு என் வீட்டுல இருந்த தானியத்தை ஏதோ ஒரு திருடன் திருடிட்டான். நான் இன்னைக்கு என் வீட்டை போட்டு பூட்டியிருக்கேன். நான் இப்போ உணவு தேட போறேன். போற இடத்துல சாவியை எங்கேயாவது தொலைச்சிடுவேன். இந்த சாவி உங்க வீட்லயே இருக்கட்டும். நான் உணவு தேடிட்டு வந்து இந்த சாவியை வாங்கிக்கிறேன். என்ன மீனு சொல்ற? நம்ம காட்டுல திருடனா? நீ சொல்றத நம்பவே முடியலையே. சரி, நீ கவலைப்படாம போயிட்டு வா. உன்னோட சாவியை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். பிறகு மீனுக்குருவி உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. ராணி, இதை தான் சொல்லுவாங்களோ, திருடன் கையில சாவின்னு. அந்த குருவிக்கு நம்மளை பத்தி தெரியவே இல்லை பாத்தியா? காது, என்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? சாவி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். அந்த குருவியோட வீட்டை திறந்து தானியங்களை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. காலுக்காகவும் அந்த சாவியை வச்சு மீனுக்குருவியோட வீட்டின் கதவை திறந்துச்சு. உள்ள போன 2 காகங்களும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த தானியங்களை சாப்பிட்டு முடிச்சாங்க. பிறகு அந்த 2 சோம்பேறி காகங்களும் தங்களோட வீட்டுல படுத்து நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. உணவு தேட போன மீனுக்குருவி காகங்களோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. ஹலோ அண்ணா, என்னோட சாவியை கொடுங்க. தரேன் குருவி, அது உன் முன்னாடி தான் இருக்கு, எடுத்துக்கோ. மீனுக்குருவி அந்த சாவியை திறந்து தன் வீட்டுக்குள்ள வந்துச்சு. மறுபடியும் வீட்டுல இருந்த தானியங்கள் திருட்டு போனதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு. அட, இன்னைக்கு என்னோட தானியங்கள் திருட்டு போயிடுச்சா? நான் கதவை பூட்டின அப்புறமும் இது எப்படி சாத்தியமாகும்? ஒருவேளை அந்த காகங்கள் தான் என்னோட தானியங்களை திருடுறாங்களோ? இல்ல, அப்படி இருக்காது. அவங்க என் பக்கத்து வீட்டுக்காரங்க. அதுவும் இல்லாம அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. ஜன்னல் வழியா தான் யாராச்சும் உள்ள வந்திருக்கணும் அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த சமயம் மீனுக்குருவியோட சமையல் அறை பக்கமா ஒரு எலி ஒன்று நடந்து போச்சு. இதை பார்த்த மீனுக்குருவி அந்த எலி மேல சந்தேகப்பட்டுச்சு. இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. இந்த எலி தான் என் வீட்டில் இருக்கிற தானியங்களை சாப்பிட்ருக்கு. நல்ல வேளை அந்த காகங்களை நான் தப்பா நினைக்கல. இன்னைக்கே இந்த எலிக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி புறாவோட கடையை நோக்கி பறந்து போச்சு. புறானே, எனக்கு ஒரு எலி விஷம் கொடுங்க. நான் சேமிச்ச தானியங்கள் மொத்தமும் ஒரு எலி சாப்பிட்டுடுச்சு. சரி மீனு, இந்த எலி விஷத்தை நீ ஏதாச்சும் ஒரு தானியங்களோட கலந்து வை. அதுக்கப்புறம் பாரு இந்த மருந்தோட வேலைய. மறுநாள் காலையில மீனுக்குருவி ஒரு தட்டுல நிறைய சோளங்களை எடுத்து அதுல அந்த எலி மருந்த கலந்து வச்சுது. கொஞ்ச நேரத்திலேயே மீனுக்குருவி வழக்கம் போல உணவு தேடுறதுக்காக பறந்து போச்சு. இத தான் வீட்டுல இருந்தபடியே ராணிக்காகவும் பார்த்துச்சு. கலு, சீக்கிரம், அந்த குருவி வெளியே கிளம்பிடுச்சு. வாங்க வாங்க, அதோட வீட்டுக்கு போலாம். ராணி, இன்னைக்கு ஏன் அந்த குருவி சாவியை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு தரல? ஒருவேளை நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமோ? காலு, அப்படி ஒன்றும் இருக்காது. அந்த குருவி நம்மளை என்னைக்குமே சந்தேகப்படாது. வாங்க, அந்த குருவி இன்னைக்கு வீட்டுல என்ன தானியங்கள் வச்சிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் ரொம்ப வேகமா மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. ஐயா, எனக்கு பிடிச்ச சோளம். காலு, சோளம் ரொம்ப ருசியா இருக்கும் தெரியுமா? இங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 காகங்களும் அந்த சோளத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே கேயே மயங்கி விழுந்து 2 காகங்களும் இறந்து போயிட்டாங்க. வழக்கம் போல உணவு தேடிட்டு தான் வீட்டுக்கு வந்த மீனுக்குருவி காகங்கள் இறந்து கிடக்கிறத பார்த்துச்சு. அச்சச்சோ, இவ்வளோ நாளா என் வீட்டில் இருந்த தானியங்களை திருடினது காகங்களா? எனக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த காகங்கள் மேல நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். உங்களோட பேராசையும் சோம்பேறித்தனமும் தான் உங்களோட இந்த முடிவுக்கு காரணமா இருந்துச்சு. ஒரு அழகான காட்டில் ஒரு பெரிய மாமரம் ஒன்று இருந்துச்சு. அதனோட பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கும். இந்த மாமரத்துக்கு சொந்தக்காரி மீனுங்கிற ஒரு சின்ன குருவி. ஒரு நாள் மீனுக்குருவி தான் மாமரத்தோட பக்கத்துல நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அங்க வந்த காலு ராணிங்கிற 2 காகங்கள் அந்த மாமரத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. காலு, அந்த மாமரத்துல மாம்பழங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்களா? எனக்கு மாம்பழம் சாப்பிடணும் போலயே இருக்கு. ராணி, அந்த குருவி இலவசமா மாம்பழம் தர்றது மாதிரி தெரியல. என்கிட்ட காசும் இல்ல. வா, நாம திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். இல்ல காலு, அந்த குருவியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ரொம்ப இரக்கமான குருவி. நாம போய் அப்பாவி மாதிரி பேசினா அது நிச்சயமா மாம்பழம் கொடுக்கும் அப்படின்னு பேசிக்கிட்ட 2 காகங்களும் மீனுக்குருவியோட மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க. குருவி, இது உன்னோட மாமரமா?
உன்னோட மாம்பழங்கள் இனிப்பா இருக்குமா? ஆமா காகங்களே, என்னோட மாம்பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கும். குருவி, எனக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்கிட்ட இப்ப எந்த காசும் இல்ல. ஆமாமா குருவி, எனக்கும் மாம்பழம் சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா என்கிட்டயும் காசு இல்ல. காகங்களே, நீங்க என்கிட்ட இருந்து இலவசமா மாம்பழங்களை எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து போயிடுங்க. மீனுக்குருவி இப்படி சொன்னதும் காலுவும் ராணியும் ரொம்ப சந்தோஷமா மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாங்க. பிறகு குளிர்ச்சியான ஆற்றங்கரையில வச்சு அந்த மாம்பழத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அந்த நேரத்துல மீனுக்குருவி தான் வேலையை முடிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்புச்சு. இதை பார்த்த ராணிக்காகவும் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. காலு, அங்க பாருங்க, அந்த குருவி வீட்டுக்கு கிளம்புது. காலு, சீக்கிரம் போய் அந்த குருவியோட மரத்துல இருந்து மாம்பழங்களை திருடுவோம். ராணி, இது ரொம்ப நல்ல வாய்ப்பு தான். வா வா, சீக்கிரம் போலாம். அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க. ராணிக்காகவும் அந்த மரத்துல இருந்து மாம்பழத்தை பறிச்சு கீழே போட்டுச்சு. ராணி, அந்த குருவி தான் இப்போ இல்லையே. இன்னும் நிறைய மாம்பழத்தை பறிச்சு கீழே போடு. பிறகு காலுவும் ராணியும் ஒரு கூடை நிறைய மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. ஐயா ஜாலி, அம்மாவும் அப்பாவும் கூடை நிறைய மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மகனே ராஜு, இது நாங்க வாங்கிட்டு வந்த மாம்பழம் இல்ல, உங்க அப்பா ஒரு மரத்துல இருந்து திருடிட்டு வந்தாரு. ஆமா மகனே, நீ வளர்ந்த அப்புறம் அப்பாவோட பேரை நீ தான் காப்பாத்தணும். நீ தான் இந்த காட்டிலேயே பெரிய திருடனா இருக்கணும், சரியா? அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் வளர்ந்த அப்புறம் உங்களை விட பெரிய திருடனா மாறிடுவேன் அப்படின்னு பேசிக்கிட்ட காக்கை குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா அந்த மாம்பழங்களை சாப்பிட்டாங்க. மகனே சக்கு, இந்த வருஷம் மாமரத்துல விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கு. நான் நாளைக்கு உனக்கு அந்த மாம்பழங்களை பறிச்சுட்டு வந்து பணியாரம் செஞ்சு தரேன். ஐயா ஜாலி, அம்மா மாம்பழம் பணியாரம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த பணியாரத்தை என் நண்பர்களுக்கும் கொடுப்பேன். சரி மகனே, நீ தாராளமா கொடுக்கலாம். அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. மீனுக்குருவி தன்னோட மாமரத்தை பார்த்து ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு. அட, என்ன இது, யாரோ என் மரத்துல இருந்து மாம்பழங்களை திருடி இருக்காங்களே. நேரத்துல அந்த காட்டுக்கு ஒரு கழுகு ஒன்று பறந்து வந்துச்சு. கிளியே, உங்க காட்டுல மாம்பழங்கள் எங்க கிடைக்கும்? அழகாரே, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும். இந்த மரத்தோட நடுவுல ஒரு பெரிய மாமரம் இருக்கு. மாமரத்துல நிறைய இனிப்பான பழங்கள் இருக்கும். அந்த குருவி தான் மாம்பழங்களை விற்பனை செய்யுது. கழுகாரும் அந்த மாமரம் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. குருவி, எனக்கு நிறைய மாம்பழங்கள் தேவைப்படுது. நீ உன் மரத்துல இருக்கிற மாம்பழங்களை எனக்கு கொடுப்பியா? கழுகாரே, நீங்க தாராளமா என் மரத்துல இருக்கிற மொத்த மாம்பழங்களையும் எடுத்துக்கலாம். ஆனா கொஞ்சம் கவனமா இருங்க, இந்த காட்டுல மாம்பழ திருடன் ஒருத்தன் இருக்கான். குருவி, அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன கழுகும் மீனுக்குருவி கிட்ட மொத்த மாம்பழத்துக்கான பணத்தை கொடுத்துச்சு. கழுகு கொடுத்த பணத்தை வாங்கின மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. இனிமே இந்த மாம்பழங்கள் மொத்தம் எனக்கு தான் சொந்தம். என்ன மீறி எந்த திருடன் இந்த மாம்பழத்துக்கிட்ட வரன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொன்ன கழுகு மறைஞ்சிருந்து தன்னோட மாம்பழத்தை காவல் காக்கணும்னு முடிவெடுத்தது. இந்த நேரத்துல மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு போறத நதிக்கரையில உட்கார்ந்த காலுவும் ராணியும் பார்த்தாங்க. ஹையா ஜாலி, அந்த குருவி மறுபடியும் பறந்து போயிடுச்சு. வாங்க வாங்க, சீக்கிரம் போய் மாம்பழங்களை பறிச்சிடலாம், இதுதான் சரியான நேரம் அப்படின்னு பேசிக்கிட்ட காகங்கள் அந்த மாமரத்தை நோக்கி பறந்து போனாங்க. ரொம்ப வேகமா அந்த மாமரத்துல இருந்த மாம்பழங்களை பறிச்சு கீழே போட்டாங்க. காகங்களே, கொஞ்சம் நில்லுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாம்பழங்களை விலைக்கு வாங்கினேன். கழுகாரே, நீங்களா? இது உங்களோட மரம்னு எங்களுக்கு தெரியாது, தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. ரொம்ப வேகமா ராணிக்காகத்தை தாக்க ஆரம்பிச்சது. காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து ஓடியே போயிடுச்சு. என்ன தனியா விட்டுட்டு போறீங்களே, இந்த கழுகு என்ன அடிச்சு சாகடிச்சிடும் போல இருக்கு, என்ன காப்பாத்துங்க. நண்பர்களே, இந்த கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, திருடினாலும் பொய் சொன்னாலும் அதனோட தண்டனை ரொம்ப பலமா இருக்கும். நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். காயத்ரி, ஹர்ஷா, அலெக்ஸ் குட்டி, பவானி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யுகி, சிவன்யா, பிரியா, அத்விகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யாஷிகா, புகழினி, அன்பு எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய்.
தர்ஷன், சத்யா, சிவன்யா, பவன்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீகுமார், அகல்யா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் திவிஷ், அஸ்வின். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.